ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்படும் இடத்தில் வீல் ஹவுஸ் என்று கூறப்படுகின்ற படகின் வீடு போன்ற பாகம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் விசைப்படகுகளுக்கு வெல்டிங் வேலைகளை பார்த்து வரும் தாஸ் என்பவர் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அருகிலிருந்து மீன் வலைகள் மற்றும் ஃபைபர் படகுகள் என அனைத்திலும் தீ மளமளவென பரவியுள்ளது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த காசிமேடு தீயணைப்பு துறையினர் மற்றும் ராயபுரம் கொருக்குப்பேட்டை உள்ளிட்ட 3 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பகுதியில் உள்ள மாமரம் வெள்ளரிக்கம்பை பழங்குடியினர் கிராமத்தில் ஜானகி என்ற பழங்குடியின பெண் வீட்டிலிருந்து தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை ஜானகியை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அக்கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகளின் நடமாட்டம் இப்பகுதியில் அதிகமாக இருப்பதால் வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதியில் யானையை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி நகரை ஒட்டியுள்ள கொள்ளஹள்ளி ஆஞ்சநேயர் கோவில் அருகே ராகவேந்திரன் பிரியா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை பிரியா தனது வீட்டிற்கு வெளியே சாலையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் பிரியாவின் கழுத்தில் இருந்த 8 பவுன் மதிப்புள்ள 2 தங்க சங்கிலியை அறுத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நேற்று ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றது. அப்போது புதியம்புத்தூர் ஒட்டப்பிடாரம் சாலையில் கனிமொழி எம்பி காரில் சென்று கொண்டிருந்தபோது அந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்தினால் படுகாயமடைந்தவர்களை கண்டதும் தனது காரை விட்டு உடனடியாக இறங்கிய கனிமொழி எம்பி 108 ஆம்புலன்ஸை அழைத்து அவர்களுக்கு முதலுதவி அளித்து மேற்சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இரவு நேரம் என்றும் பாராமல் விபத்தில் சிக்கியவர்களுக்கு கனிமொழி எம்பி உதவி செய்த சம்பவம் அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை எடக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜு. இவரது மகள் பானுபிரியா. இவர் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனியில் ராமசாமி என்பவருடைய வீட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக வாடகைக்கு தங்கி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் பள்ளியில் பிஎஸ்சி கணிதம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். பானுபிரியா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிமலை வாசலூர் பட்டியைச் சேர்ந்த ரவி என்பவரை திருமணம் செய்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்துள்ளனர். இதுகுறித்த விவாகரத்து வழக்கு நாமக்கல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பானுபிரியா தங்கியிருக்கும் வாடகை வீட்டில் முகம் கைகளில் காயத்துடன் அவர் மர்மமான முறையில் சடலமாக உயிரிழந்து கிடந்தது குறித்து வீட்டின் உரிமையாளர் ராமசாமி போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த நாமக்கல் டிஎஸ்பி ஆனந்தராஜ் மற்றும் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் மாணவி பானுபிரியா பொய்யேரி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த 9 மாதங்களாக காதலித்து வந்ததும் இவர் பானுபிரியா தங்கியிருந்த வீட்டிற்கு நேற்று சென்றதும் தெரிய வந்தது. அப்போது இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பானுபிரியா மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.